பலரும் பயப்படும் கிரகம் அது சனி பகவான் என்றால் மிக இல்லை. ஆனால் அதே அளவு பாசக்காரரும் கூட. அவர் ஒரு நீதிமானாக இருப்பவர். தவறு என்றால் அதை எப்படி சரி செய்ய வேண்டுமோ அப்படி அதிரடியாக சரி செய்யக்கூடியவர். இவரை நீதிமான் என சொல்லலாம். அதனால் நீதியை பின்பற்றுபவர்கள் அவரை கண்டு பயப்பட தேவையில்லை. நம் பாவம் புண்ணியங்களை யமலோகத்தில் இருக்கும் சித்திரகுப்தன் எழுதி வருகின்றார். அவர் சளைப்பாரை தவிர சனி பகவான் அதை கணக்கில் கொள்வதில் சளைக்க மாட்டார். அதற்கான பலன்களை அவரின் ராசிக்கு வரும்போது கொடுப்பார். சனிப்பெயர்ச்சியால் மிகவும் பாதிக்கப்படும் ராசியை சேர்ந்த நபர்கள் முதலில் செய்ய வேண்டியது அவர்கள் செய்த தவறை உணர்ந்து வருந்தி பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்பது நல்லது. அதோடு சனி பகவானிடம் இனி இது போன்ற பாவச் செயலை செய்ய மாட்டேன் என கூறி தனக்கு நல்லருள் புரிவாயாக என வேண்டிக் கொள்ள வேண்டும். சனிக்கிழமை அன்று சனி பகவானை வணங்கி எல் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். அதோடு 7.5 சனி காலத்தில் நியாயமாக நடந்து கொள்பவர்கள் அந்த அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவதில்லை. சனி பாதிப்புகளிலிருந்து விடுபட நம் முன்னோர்கள் சில எளிய பரிகார முறைகளை கொடுத்துள்ளனர். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் அவசியம். குளிர் பிரதேசங்களில் இருப்பவர்கள் அல்லது எண்ணெய் தேய்த்து குளிக்க இயலாது என நினைப்பவர்கள் சனிக்கிழமைகளில் குளித்துவிட்டு காலை 6 மணி முதல் 7 மணி வரை வரும் சனி ஹாரை நேரத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து கிழக்கு திசையில் நின்று அதன் ஒரு பகுதியை எடுத்து தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும். மீதி எண்ணெயை உடலின் பிற பாகங்களில் தேய்த்து கொள்ள வேண்டும். எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைத்து வணங்குவது நல்லது. காக்கைக்கு சாதம் வைப்பது நம் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதோடு சனி பகவானின் வாகனம் என்பதால் அவரின் அருளும் கிடைக்கும். அதேபோல் முடியும் போதெல்லாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை மற்றும் பழங்களை அளிக்கலாம். ஆதரவற்றவர்களுக்கு உணவு அளித்தல் அவர்களின் சில அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல் நன்று. பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு புதிய உடைகள் கொடுப்பதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் நன்று. எந்த ஒரு பரிகாரத்தை காட்டிலும் நம் வீட்டில் இருக்கும் பெரியோர் மூத்தவர்களை மதித்து நடப்பது மிகப்பெரிய பரிகாரமாகும். அடிக்கடி சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுதலும் நவக்கிரகங்களை வழிபட்டு எல் திரி தீபத்தை ஏற்றி வழிபடுதல் நல்லது. 8 இரும்பு வளையங்களை வாங்கி சனிக்கிழமையில் வரும் சனி ஹாரை நேரங்களான காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஆகிய நேரங்களில் ஓடு நீரில், அதாவது ஆறு அல்லது கடலில் தெற்கு முகமாக நின்று அந்த வளையங்களை விட வேண்டும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா 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 என்ற மந்திரத்தை சொல்லி சனி பகவானை வழிபடலாம். சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை செய்து அனுமனுக்கு சாற்றி வழிபாடு செய்வதும் கணபதி வழிபாடும் சனி கெடுபலனை குறைக்கும். சனிக்கிழமைகளில் லட்டுகளை குழந்தைகளுக்கு கொடுப்பது நல்லது. சனி என்பவர் ஈசனால் நீதியை நிலைநாட்ட நியமிக்கப்பட்ட நீதி அரசன். அவர் மனிதனின் நற்செயலையும் பாவ செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் ராசிக்கு அஸ்தமத்து சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, விரய சனி, ஜென்ம சனி, பாத சனியாக வரும்போது அதற்கேற்ற பலன்களை கொடுப்பார். நாம் நேர்மையாக பாவ செயலை செய்யாமல் நல்வழியில் வாழ்ந்தாலே அவர் எப்படிப்பட்ட நிலையில் அமர்ந்திருந்தாலும் நமக்கு நன்மையை தருவார். இதனால்தான் சனியைப் போல் தருவாருமில்லை, சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை என சொல்கின்றனர். சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி இரவு 10:07 மணிக்கு கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுகிறார். இதன் மூலம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை தர உள்ளார் என்பதை இனிவரும் வீடியோவில் விரிவாக காணலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.